வான்மலர் நேயர்களுக்கு வணக்கம். வான்மலர் இல்லத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் சிறப்பு நன்கொடை சீட்டுக்களை அனுப்புவோம். அதேபோல் இந்த ஆண்டும் உங்களில் அநேகருக்கு அனுப்பியிருக்கிறோம். அதில் பலர் அதற்குரிய நன்கொடைகளை அனுப்பியுள்ளீர்கள். நன்றி. குலுக்கல் தேதியானது பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. எனவே உங்களிடம் இருக்கிற சீட்டுக்கள் மற்றும் நன்கொடையை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்களுக்கு எல்லா அருளுரைகளிலும், எல்லா நற்செய்தி கூட்டங்களிலும், எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லி முடிக்கிற ஒரு விஷயம் மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும், மனம் திரும்பி வாழணும். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கூட மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. இந்த மனம் திரும்புதல்னால் என்ன? கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது. இந்த தபசு காலத்தில் நான் மனம் திரும்பி வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய கோயிலுக்கு வர்றது, நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுறது, நிறைய பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுறது, நிறைய பாட்டு பாடுறது, நிறைய ஜெபிக்கிறது, இவை மட்டும் மனம் திரும்புதலுக்கான அடையாளங்கள் இல்லை. இந்த மனம் திரும்பலுக்கு பின்னால் இன்னொரு வேலை இருக்குது. அது என்னென்னா ஒப்புரவாகுதல். யாரோடு ஒப்புரவாகுதல்? கடவுளோடு ஆகிற ஒப்புரவாகலுக்கு தான் மனம் திரும்புதல் பேர். நீ உண்மையில் யார்கிட்ட ஒப்புரவாகணும்னா, இதுவரைக்கும் யார்கிட்ட நீ பேசாமல் இருந்தியோ, யார் மேலே கோபமாக இருந்தியோ, யார்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சியோ, யாரை எதிரியாக நினச்சியோ, யாரை வீழ்த்தணும்னு நினச்சியோ, யார் உனக்கு விரோதின்னு நினச்சியோ, அவங்களோட ஒப்புரவாகுதலும் சேர்த்தது தான் மனம் திரும்புதல். வெறுமன கடவுளுக்கு அடுத்த காரியங்களை சரி நான் உண்டு கடவுள் உண்டுப்பா, வேறு எதையும் கடை முடியும், எவன் எக்கெடுக்கிட்டா போட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனம் திரும்புதல் ஃபுல்ஃபில் ஆகணும்னா சக மனிதர்களோடு நீ ஒப்புரவாகணும். ஒப்புரவாகாமல் நீ மனம் திரும்பினா அந்த மனம் திரும்புதல் முழுமையான மனம் திரும்புதல் இல்லை. மனம் திருந்தாமல் நீ வெறுமனு ஒப்புரவாகினா அந்த ஒப்புரவாகுதல் நிலைக்காது. இதுதான் பேசிக் தியரி. எனவே மனம் திரும்புதல்னு சொன்னால் கடவுளை நோக்கி கடவுள்கிட்ட நெருங்கி வருதில்லை, மனிதர்களிட்டும் நெருக்கத்தோடு அன்போடு நடந்து கொள்வது. அப்போ இந்த தபசு காலத்தில் கடவுளை நான் மனம் திரும்பணும். மனம் திரும்புவதனுடைய முதல் அடையாளம் என்ன? ஒப்புரவாகுதல். யார் ஒப்புரவாகுதல்? யாரை நான் எதிரியாக நினைக்கிறேனோ, யாரை விரோதியாக நினைக்கணும், யாரை பார்த்தா எனக்கு பிடிக்கலையோ, யாரை இது வரைக்கும் வெறுத்தனோ, அவர்களோடு ஒப்புரவானா உன்னுடைய மனம் திரும்புதல் முழுமையடையும். ஆக இந்த தபசு காலம் முழுக்க நீங்கள் செய்ய வேண்டியது, கடவுளே நான் மனம் திரும்பணும். அந்த மனம் திரும்புதலை முழுமையாக்க சக மனிதரோடு நான் ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகிற துணிவையும் ஒப்புரவாகிற குணத்தையும் எனக்கு தந்தால்தான் என் மனம் திரும்புதலே முழுமையடையும் என்கிற வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். சாவே என்னுயிரே நுயிரே, என்னை மீட்க நீர் கர்த்தாவே, தேவ கோபத்திலே பாய்ந்து மாவதி
இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மிகவும் பிரியமான வான்மலர் நேயர்களே, இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்களில். இதிலே நான் 12ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள கடவுளை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் யாருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். எப்போவுமே ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் நல்ல வார்த்தைகளையும், கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார் என்பன போன்ற வார்த்தைகளையும் கேட்டே மகிழ்ந்திருக்கிற நமக்கு இந்த நாளிலே கடவுள் இந்த அருமையான கடிதத்தின் ஆசிரியர் வழியாக ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். இருதயத்தில் பல வகையான இருதயம் உண்டு. அதிலே இந்த பகுதியிலே இந்த ஆசிரியர் கூறுகிறார், பொல்லாத இருதயம். எது பொல்லாத இருதயம்? ஜீவனுள்ள கடவுளை விசுவாசிப்பதை விட்டு விலகுகிறவர்கள் எல்லாரும் பொல்லாத இருதயம் உள்ளவர்கள். கடவுள் நல்லவர் என்றும், கடவுள் நம்மை பாதுகாக்கிறவர் என்றும், எல்லா பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க உண்மையுள்ளவர் என்றும், அதற்காகவே அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தார் என்றும் விசுவாசிக்க முடியாத கல் நெஞ்சர்களாக, இருள் நிறைந்த நெஞ்சர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. சமீபத்தில் குடியினாலே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சகோதரனை நான் சந்திக்க நேர்ந்தது. அவர் கூறினார், ஐயா, நான் குடியை விட்டு விலகவே முடியாது, என் வாழ்நாள் முழுக்க குடிகாரனாகவே தான் இருக்கப் போகிறேன். எப்படி எனக்கு திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கை வரும் என்று நான் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. ஒரு சகோதரன் வந்தார். அவர் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். நீ நினைத்தால், நீ இது நடக்கும் என்று நம்பினால், எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னையும் வாழ்விக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நீ விசுவாசித்தால், குடி என்ன, எல்லா தீய பழக்கங்களிலிருந்தும் நீ விடுதலை பெற்று பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று கூறி எனக்கு பல ஆவிக்குரிய ஆலோசனைகளை கூறினார். முதலிலே கேட்கும் பொழுது அவர் சும்மா சொல்லுகிறார், இதெல்லாம் எப்படி சாத்தியம், நானெல்லாம் எப்படி குடி இல்லாமல் வாழ முடியும் என்றெல்லாம் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு அத்தனை பாவ பழக்கங்களையும் விட்டுவிட்டு ஜீவனுள்ள கடவுளாகிய கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு நல்ல மனிதனாக, ஆசீர்வாதம் மனிதனாக, சுகமுள்ள மனிதனாக நான் இருக்கிறேன் ஐயா என்று அவர் கூறினார். அருமையானவர்களே, எல்லாரையும் ரட்சிப்பதற்கும், அனைவருக்கும் பாவ மன்னிப்பை தருவதற்கும், எல்லாருக்கும் பரலோக வாசலை திறந்து கொடுப்பதற்கும் எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும், எந்த விதமான காரியங்களையும் பார்க்காமல் நம்மை ஏற்றுக்கொள்ள, நம்மை அரவணைக்க அன்புள்ள கடவுளாக அவர் இருக்கிறார். கடவுள் மீது விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையிலே பெரு வாழ்வை காண்கின்றார்கள். எனக்கு நல்ல வாழ்க்கை அமையும், என்னுடைய எல்லா துன்பங்களும் தீரும், கடவுள் என் விண்ணப்பங்களை கேட்பார், கடவுள் என் கண்ணீரை தீர்ப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அன்னாள் என்ற ஒரு அருமையான பெண்ணை குறித்து பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அவளுக்கு பிள்ளையே இல்லை. அவளுடைய கூட இருந்த அவளுடைய சகோதரிக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். அப்பொழுது அவள் அந்த சீலோவிலே இருக்கக்கூடிய கடவுளுடைய ஆலயத்திலே வந்து யார் உதவியும் நாடவில்லை, யாரையும் கேட்கவில்லை. அங்கே இருந்த ஆசாரியனாகிய ஏலி போன்றவர்களிடத்தில் கூட தன்னுடைய உள்ளத்தை திறக்கவில்லை. மாறாக தன் உள்ளத்தை ஊற்றி கசந்து, கர்த்தாவே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பது உமக்கு கடினமான காரியமா? எனக்கு செய்ய மாட்டீரா? நான் எனக்கு இருக்கக்கூடிய இழி நிலையிலிருந்து மீண்டு வர மாட்டேனா? நானும் ஒரு நாள் தாயாக மாட்டேனா? அந்த உதவியை நீர் எனக்கு செய்ய மாட்டீரா என்று அழுது புலம்பி மனங்கசந்து, ஆனால் விசுவாசத்தோடு ஜெபித்தாள். நான் சொல்லுகின்ற இந்த அழுகையின் விண்ணப்பத்தை, நான் கேட்கிற இந்த வேண்டுதலை என் கடவுள் கேட்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவள் ஜெபித்தாள் என்று நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, அவளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை சாமுவேல் தன் வாழ்நாளிலே எவ்வளவு உத்தமமான ஒரு இஸ்ரவேல் மக்களின் தலைவனாக இருந்தார்.
தீர்க்கதரிசியாக இருந்தார், அரசர்களை அபிஷேகிக்கிறவராய் இருந்தார், படைத்தளபதியாய் இருந்தார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் இருந்தார். தன் விருத்தாப்பிய வயதிலே நான் யாருடைய எருதையாவது எடுத்ததுண்டா, யாருடைய மிருகங்களையாவது நான் பரிதானமாய் வாங்கினதுண்டா, இல்லையல்லவா, கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்று தன் வாழ்நாளின் இறுதியில் கூட தன் சாட்சியை காத்து கொண்டார். அருமையானவர்களே, விசுவாசிக்கிற இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி யாரெல்லாம் விசுவாசிக்க முடியாமல் உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டு அவ்வளோதான், எனக்கு வாழ்க்கை முடிந்தது, இனி எனக்கு ஒரு வருங்காலமே இல்லை, இனி நான் மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையே இல்லை என்று துவண்டு போகிறாங்களோ, அவங்க உள்ளத்துக்குள்ளெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை விட பிசாசின் வார்த்தை அதிகமாய் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அவர்கள் நெகட்டிவ் வார்த்தைகளுக்கும், உன்னை எதிர்த்து, உன்னை அழித்து, உன்னை கொன்று போடுவதற்கான வார்த்தைகளுக்கும் அவர்கள் செவி சாய்க்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த அருமையான வசனத்திலே கடவுள் ஜீவன் உள்ளவர், ஜீவனுள்ள கடவுளாகிய கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அப்படிப்பட்ட அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்குள்ளே யாருக்குள்ளும் இருக்கக்கூடாது, உனக்கும் இருக்கக்கூடாது. எச்சரிக்கையாயிரு என்று நமக்கு இந்த கடிதத்தின் ஆசிரியர் கூறுகிறார். அருமையானவர்களே, விசுவாசித்து பாருங்களேன், இயேசு மீது நம்பிக்கை வைத்து பாருங்களேன். அவரிடத்திலே இதை செய்யும் ஆண்டவரே என்று கெஞ்சி அவருடைய கால்களை பற்றி பிடித்து கொண்டு கேட்டு பாருங்களேன். அவர் செய்யாமல் விட்டு விடுவாரா? நீ என்ன கேட்கிறது, நான் என்ன தருகிறது, உன்னை அழிப்பது தான் என் சித்தம் என்று கடவுள் கூறுவார் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அன்புள்ள கடவுள், நம்மை நேசிக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிகளாய் இருப்போம், பெரிய நன்மைகளை காணுவோம். பொல்லாத இருதயம் அல்ல, ஆசீர்வாதமான இருதயத்தை பெற்று வாழ கடவுள் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. நல்ல கடவுளே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களுக்கு மீது உள்ள விசுவாசம் கொஞ்சம் கூட குறையாதபடிக்கு எப்பொழுதும் உண்மையே நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழ கிருபை தாரும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன். என்று மாறாத கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடும் இருந்து நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாயிருந்து அநேக ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ளவும் மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் திடப்படுத்தவும் கடவுள் தாமே கிருபை செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.